நாம் எல்லோரும் ஒன்று கூடத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த அருமையான ஐக்கியத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಈ ಒಂದು ಸುಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. நான் இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இடையில கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா தயவு செய்து மன்னிக்கிடுங்க. ஏதாவது பாட்டு போட்டு கேட்டு இன்னைக்கு இதை முடிச்சிருங்க. ஏன்னா அதான் தேவனுடைய சித்தம்னு நான் அறியேன். ಇವಾಗ ನಾನು ರೈಲಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ಒಂದು ವೇಳೆ ಕಟ್ಟಾಗಿ ಏನಾದರೂ ಮಧ್ಯ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಆದ್ರೆ ಅದನ್ನ ನೀವು ಕ್ಷಮಿಸ್ಕೊಳ್ರಿ. ಇದು ನಾನು ದೇವರ ಚಿತ್ತ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀನಿ ಮತ್ತು ಮುಂದೆ ಹಾಡನ್ನ ಹಾಕಿ ಏನಾದರೂ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡಿ. என்னோடு கூட தயவு செய்து 144வது சங்கீதம் சாம் நம்பர் 144 திருப்ப முடியும். நான் கொடுத்திருக்கிறேன். 144ನೆಯ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಿರುಗಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த சங்கீதம் 144 நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு அருமையான தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ಇದು ಏನಂತಂದ್ರೆ 144ನೇ ಕೀರ್ತನೆ ಒಂದು ಬಹಳ ಚಲೋ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಆಗಿದೆ. நீங்களும் நானும் தேவனை துதிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இந்த சங்கீதத்தை எடுத்துக்கலாம். ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಂಡರೆ ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. முதலாவதாக துதிக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லிட்டு நான் இந்த சங்கீதத்துக்கு காலத்தில் ஆசைப்படுறேன். ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ತುತಿ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಹಾಗೂ ಉಪಕಾರ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. துதி என்பது ஆங்கிலத்திலே worship. அது ಸ್ತುತಿ ಎಂಬುದು ದೇವனை ಗಣಪಡಿಸದೆ ಸ್ತುತಿ ಅಂದರೆ ದೇವರನ್ನ ವರ್ಷಿಪ್ ಮಾಡುವಂತದ್ದು, ಅಂದರೆ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. இப்போ நம்ம வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா, ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த கெஸ்டுக்கு நம்ம நாற்காலி போடுவோம், சேர் போட்டு நல்ல பெஸ்ட் பிளேஸ்ல உங்களை உட்கார வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தது நம்முடைய சந்தோஷம். ನಾವು ಯಾರು ಒಂದು ಗೆಸ್ಟ್ ಬಂದ್ರೆ ನಮ್ಮೂರಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಚೇರ್ಗಳನ್ನ ಹಾಕ್ತೇವೆ. ಅವರನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಕೂರಿಸುವಂತದ್ದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. அதுதான் துதி. ಅದೇ ಒಂದು ಸ್ತುತಿ. ஆனா நன்றிங்கிறது வேற. நன்றி சொல்றேன்னா ஆண்டவர் நன்றி சொல்றேன் அப்படின்னா ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி அப்பான்னு சொல்றது. ನಾವು ಉಪಕಾರ ಹೇಳೋದು ಹೇಗಂತಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳಿ 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 ದೇವರಿಗೆ ನೀನು ದೇವರೇ ಉಪಕಾರ ಆಯ್ತು ಇದರಿಂದ ಅಂತ ಹೇಳೋದು. ஆண்டவருக்கு காலையிலேயே நம்ம எலும்பிற்கு ஜீவன் கொடுத்துக்கிறாரு, பலன் கொடுத்துக்கிறாரு, சுகம் கொடுத்துக்கிறாரு, நடக்கிறதுக்கு பலன் கொடுத்துட்டாரு, ஞானம் கொடுத்துக்கிறாரு. இப்படி ஆயிரக்கணக்கான காரியங்கள் நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி இருதயத்தின் ஆழத்திலும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ದೇವರು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಮಾತನಾಡೋಕೆ ಈ ತರ ಬೇರೆ ಬೇರೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋದು, ಉಪಕಾರ ಹೇಳೋದು. ஆகினால இந்த சங்கீதம் இதனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் உள்ள பேக்ரவுண்ட். ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಏನಂತಂದ್ರೆ 1ನೇ ಸಮುವೇಲ 22ನೇ ಅಧ್ಯಾಯ. ಇದು 2ನೇ ಸಮುವೇಲನ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಇದು. அதே அதிகாரத்தை சங்கீதத்துல 18ஆம் சங்கீதத்தில் பார்க்க முடியும். ಇದನ್ನೇ ಕೂಡ ನಾವು 18ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಬಹುದು. இந்த சங்கீதத்து டாப்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, தாவீது அவனுக்கு எல்லா சத்துருகளிலிருந்து மீண்ட பிறகு எழுதியிருக்கிறான். அதாவது தாவீது வாழ்க்கையில பல பாடுகள், விசேஷமாக சவுலு அவனை துரத்தி கொண்டே இருந்தான். அவன் ஆட்சியை உட்கார வைக்க கூடாது, துரத்தி கொண்டே இருந்தான். காட்டுக்குள்ளோடி புகையிலையும் அங்கங்க இருந்தான். முடிஞ்சிட்டு அவன் ராஜ்யபாரத்துல உட்கார்ந்த பிறகு அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை துரத்துறான். இப்ப
இப்படி 2 பேருக்கும் பயந்து பயந்து அவன் ரொம்ப நாள் பயந்து ಜೀವಿಸಿದ. ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೌಲನು ಅವನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅವನು ಗುಹೆಗಳಲ್ಲಿ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ಹಲಿತಾ ಅವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದ. ಅದಾದ್ಮೇಲೆ ಅಬ್ಸಲೋಮನು ಕೂಡ ಅವನ ಮಗ, ಅವನು ಕೂಡ ಇವರನ್ನ ದಾವೀದನನ್ನ ತೊಂದರೆ ಪಡಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಆತನು ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ கடைசியாக சவுல் இறந்து போயிடுறான். அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான், சூசைட் பண்ணி செத்துறான் சவுல். அப்சலோமும் ஒரு மரத்துல சிக்கி அவனும் செத்து போயிடுறான். 2 பேர் செத்து போன பிறகு தாவீதுடைய ರಾಜ್ಯಭಾರ நிலைப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ, ಒಂದು ಸಾರಿ ಅಬ್ಸಲೋಮನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ ಮರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು. ಅದೇ ತರ ಸೌಲನು ತಾನು ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ಇವೆರಬ್ರು ಸತ್ತೋದ್ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಶಾಂತಿ ಸಿಗ್ತದೆ, ಅವನು ನೆಲೆಯಾಗಿರ್ತಾನೆ. அவனுக்கு வயசாயிட்டு ದಾವೀದನಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು. அப்பந்தான் இந்த பாட்டை பாடுறான். ಆಗ ಈ ಹಾಡನ್ನು ಆಡ್ತಾನೆ. ಅವನು சந்தோஷத்துல பாடுறான், ಸಂತೋಷದಿಂದ ಆಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் எனக்காக என் பயத்தெல்லாம் நீக்கிட்டாரு, எனக்கு என்னுடைய தொந்தரவெல்லாம் நீக்கிட்டாரு, அதனால ஆண்டவரை துதிப்பேன். இதுதான் இந்த பாட்டு. ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಭಯವನ್ನು ನೀಗಿಸ್ಬಿಟ್ರು, ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜಯ ಮಾಡಿದ್ರು. ಹಾಗಾಗಿ ಇದು ಒಂದು ಹಾಡು, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಮನದಲ್ಲಿ இந்த பாட்டை நான் 4 பிரிவுகளாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಈ ಒಂದು ಹಾಡನ್ನು 4 ಭಾಗವಾಗಿ ವಿಂಗಡಿಸ್ತೀನಿ ನಾನು. முதல் 2 வசனம், அப்புறம் 3 4, அப்புறம் 5 8, அப்புறம் 9 11 12 12 5 பிரிவாக பிரிக்கிறேன். 5 ಭಾಗವಾಗಿ ಇದನ್ನು ನಾನು ವಿಂಗಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இந்த 5 பாகத்துல முதல் பாகத்தை என்ன எடுத்துட்டோம்னா, 5 ಭಾಗದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾಗ ಏನಂದ್ರೆ, முதல் 2 வசனங்களை பாருங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிறேன், கண்மலாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுக்கிறவருக்கும் என் பேடகமும் நான் நம்பினோம், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்திருமாய் இருக்கிறார். ನನ್ನ ಶರಣರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಕೊಂಡಾಟವಾಗಲಿ, ಆತನು ನನ್ನ ಕೈಗಳಿಗೆ ಯುದ್ಧ ವಿದ್ಯೆಯನ್ನು, ನನ್ನ ಬೆರಳುಗಳಿಗೆ ಕಾಳಗವನ್ನು ಕಲಿಸಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯು, ನನ್ನ ಕೋಟೆಯು, ನನ್ನ ದುರ್ಗವು, ನನ್ನ ರಕ್ಷಕನು, ನನ್ನ ಗುರಾಣಿಯು, ಆಶ್ರಯವು, ನನ್ನ ಜನವು, ನನಗೆ ಅಧೀನ ಮಾಡುವವನು ಆತನೇ. இது தாவீது தேவன் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவர் என்பதை மனதில் வைத்து துதிக்கிறார். ದೇವನು ನಮಗೆ ಒಂದು ಆಶ್ರಯವನ್ನು ಕೊಡುವಾತನು, ನಮಗೆ ಕೊಡುವಾತನು ಆಶ್ರಯವನ್ನು ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಾತನು. என்னுடைய கண்மலை, நான் ஒளியிற ஒரு இடம். அதாவது மிலிட்டரியில எல்லாம் பார்த்தாச்சுன்னா, சைனாக்காரங்க வந்தாங்கன்னா ஒளிவாங்க. சைனா இன்னைக்கு படையெடுத்து வந்துட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க கிணறு மாதிரி தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டீங்க, பாம்பு போட்ட கூட ஒன்றும் ஆகான்னு சொல்லுவாங்க. அதே போல விசுவாசி வரும்பொழுது நாம் ஒளிந்ததற்கு தேவன் இடத்தையும் உண்டு பண்ணிக்கிறார். அதே நேரத்துல கண்மலைக்கு பின்னாடி போய் ஒளி இருக்கும், தேவன் நமக்கு இடத்தை ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬೇರೆ ಚೈನಾ ದೇಶದವ್ರು ಬರುವಾಗ ಓಡೋಗಿ ಒಂದು ಹಳ್ಳ ತೆಗೆದು ಅದ್ರೊಳಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಸೈನಿಕರಿಗೆ, ಬಾಂಬ್ ಹಾಕಿದ್ರೆ ಏನು ಆಗಲ್ಲ ಅಂತ. ಅದೇ ತರ ನಮ್ಮ ಪಿಶಾಚನು ಸೈತಾನು ಬರುವಾಗ ಅಡಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಗುಡ್ಡವಾಗಿದ್ದ. ಕೋಟೆನ ಏನಂತ தெரியும் நமக்கு. ಕೋಟೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತು ನಮ್ಗೆ. அங்கே சாதாரணமாக நீங்க பல அரண்மனைகளை பார்க்கும்போது அரண்மனைகளை சுற்றிலும் கோட்டைகள் இருக்கும். ಸಾಧಾರಣವಾಗಿ ಅರಮನೆ ನೋಡುವಾಗ ಅರಮನೆ ಸುತ್ತಲೂ ಕೋಟೆಗಳಿರ್ತದೆ. எதிரிகள் உள்ள நுழைய முடியாது, ವಿರೋಧಿಗಳು ಒಳಗಡೆ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கோட்டை மேலையும் ಸಿಪಾಯಿ ನಿಪ್ಪಾಂಗ, ಕೋಟೆ ಎಂಟ್ರೆನ್ಸ್ಲயும் ಸಿಪಾಯಿ ನಿಪ್ಪಾಂಗ. ಅಲ್ಲಿ ಕೋಟೆಯ ಮುಂದೆ ಕೂಡ ಸಿಪಾಯಿಗಳಿರ್ತಾರೆ, ಹಿಂದೆ ಕೂಡ ಸಿಪಾಯಿಗಳಿರ್ತಾರೆ. தேவன் நாம் பிசாசு நம்முடைய விரோதிகள் நம்ம நெருங்காதபடி நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அதாவது தாவீதுக்கு இருந்தார் என்று தேவன் அதை நினைத்து துதிக்கிறார். ದಾವೀದನು ತುದಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಮ್ಮ தேவன் அவருக்கு தாவீதுக்கு ஒரு கோட்டை
இருந்தார். ದಾವಿದನಿಗೆ ದೇವರು ಒಂದು ರಕ್ಷಕನಾಗಿದ್ದನು. 3 வசனம் 4 வசனம் படிங்க என்னோட கூட. 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನ. 4 ವಚನத்துல 4ನೇ ವಚನದಲ್ಲಿ நாட்களை மனிதன் 4 வசனம் படிங்க. மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ಮನುಷ್ಯನು ಬರೀ ಉಸಿರೇ, ಅವನ ಜೀವನವು ಬೇಗನೆ ಗತಿಸಿ ಹೋಗುವ ನೆರಳಿನಂತಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಪ್ರಿಯಮಾನವர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் மனிதர்களுக்கு பயப்படுறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡ್ತೇವೆ. ಈ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ கணவன் மனைவிக்கு பயப்படுறா, மனைவி கணவன் பயப்படுறா, கணவன் மனைவிக்கு பயப்படுறா, ಹೆಂಡತಿಯು ಗಂಡನಿಗೆ, ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ಭಯಪಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தகப்பன் பிள்ளைகளுக்கு பயப்படுறான், ತಂದೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற 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 நம்முடைய பயம் கர்த்தருக்கு தான் பயப்படுவோம், மற்ற யாருக்குமே பயப்பட மாட்டோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. ನಾವು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಭಯ ಪಡ್ತೇವೆ, ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಭಯ ಪಡೋದಿಲ್ಲ, ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಅಂತೀವಿ. நம்முடைய ரத்தத்துல ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அது கர்த்தாவே கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு இருக்கும். ನಮ್ಮ ಒಂದೊಂದು ರಕ್ತದ ಹನಿಗಳು ಕೂಡ ಕರ್ತನು 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 ಎಂಬುದಾಗಿ ಇರುತ್ತದೆ. நம்ம பிசாசுக்கு பயப்பட மாட்டோம். ನಾವು ಸೈತಾನಿಗೆ ಭಯ ಪಡುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ಪಿಶಾಚನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ, ಅವನು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಂತ. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வளர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் உங்க வாழ்க்கையில் இருக்காது. ನೀವು ಎಷ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்றீங்களோ அந்த அளவுக்கு பயம் உங்க வாழ்க்கையில் இருக்காது. ನೀವು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ, ಅಷ್ಟು ಒಂದು ಅಳತೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಭಯವೂ ಇರುವುದಿಲ್ಲ. பயத்துக்கு பதிலா நமக்கு தேவன் விசுவாசத்தை கட்டளையிடுவார். பயத்துக்கு ஆப்போசிட் விசுவாசம். ಭಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವಿಶ್ವಾಸವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ನಮಗೆ ಭಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವಿಶ್ವಾಸ. நம்முடைய விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಮೇಲೆ ಉತ್ತುಂಗದಲ್ಲಿ ಸಾಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. தேவன் எல்லாத்துக்கும் நம்ம தேவனை முன்வைத்து ஓடுவோம். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ನಾವು ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಓಡಿಸ್ತೇವೆ. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ಕೀರ್ತನೆ 16:8 ಈಗ ನೋಡ್ತದೆ, ನಾವು ಕರ್ತನು ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನನಗೆ ಭಯವಿಲ್ಲ, ನಾನು ಹಲುಗಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. பிரியமானவர்களே, அதுதான். அப்பொழுது நாம் எல்லோரும் என்ன நினைப்போம்னா, மனுஷன் ஒரு நிழலுக்கு சமானம், ஒரு மாயையான ஒரு பிம்பம். அது ஒரு நிழலை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அது நிழல் நம்ம கூடயே வரும், யாரு கூடயும் போகும் வரும். அதே போல ஒவ்வொரு மனிதனும் நிழலே தான் நம்ம பார்ப்போம். ಆದ್ರಿಂದ ಮನುಷ್ಯನು ಒಂದು ನೆರಳಿಗೆ ಸಮಾನ, ಅವನು ನೆರಳಿನಂತಿರ್ತಾನೆ, ಅವನು ನೆರಳಿಗೆ ಸಮಾನ ಅವನು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8 அந்த வசனத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவே மாறாத தேவனை நாம் பின்பற்றிக் கொள்வோம். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರು ಇಂದು ಎಂದು ನಿನ್ನೆ ಎಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಇಬ್ರಿಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂತೆ ನಾವು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋಣ. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தாவீது மனிதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், பயப்படவில்லை. இப்ப பயம் எல்லாம் போயிட்டு, அப்சலோம் எதுதான், சவுல எதுதான், எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப அவன் நல்ல சேஃபா ராஜ்ய தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ಈಗ ಅವನು ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಭಯವು ಅವನಲ್ಲಿ ಹೋಯಿತು. ಈಗ ಅವನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಎಂಬುವ ಛಲದಲ್ಲಿದ್ದಾನೆ. இங்க அடுத்த பகுதி 3ஆம் பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் பாருங்க. 3ನೇ ಭಾಗ 5ರಿಂದ 8ನೇ ವಚನ. இங்கு என்னன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம், நேரம் இல்ல. 7ஆம் வசனம்.
உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தின் விலக்கி என்னை ரட்சியும். ಮೇಲಣ ಲೋಕದಿಂದ ಕೈ ಚಾಚಿ ಮಹಾಜಲರಾಶಿಗಳೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ಎಳೆದುಕೋ. 6வது வசனம் பாருங்க, மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். ಸಿಡಿಲಿನಿಂದ ಶತ್ರುಗಳನ್ನು ಚದುರಿಸಿ ಬಿಡು. இது தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை யுத்தம் பண்ண சொல்றாரு. ஆண்டவரை ரெக்யூஸ்ட் பண்றாரு. ஆண்டவரே, நான் இனி பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நீர் மின்னல்களை கொண்டும் இடிகளை கொண்டும் உன்னுடைய கரத்தை கொண்டும் நீர் பெரிய காரியங்கள் செய்யும் என்று அவருடைய ಅನುಭವத்தை சொல்கிறார். பிரியமானவர்களே, ನಾನು ಇನ್ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡೋದಿಲ್ಲ, ನೀನೇ ಮಾಡು. ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಕರಗಳಿಂದ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿನ್ನ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் ஒரு தடவை ஒரு முதல்ல, அதாவது 1996 அப்போ இந்த கிருஷ்ணகிரியில ஒரு பில்டிங் எனக்கு விலைக்கு வாங்கணும். ನಾವು ಅದು ಮೊದಲು ಅಂದ್ರೆ 1996ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಕೃಷ್ಣಗಿರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ಬೆಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು. அப்போ அங்க யாருமே இல்ல, பில்டிங்கை ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு நாள் இரவு போயிட்டு இருக்கிறேன். ஒரு பெங்களூர்ல போயிட்டு அங்க இறங்கி ஒரு ஏறக்குறைய ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ்ஸை விட்டு அந்த இடத்துக்கு போகணும், 6 கிலோமீட்டர் நடக்கணும். ಅಲ್ಲಿ ನಾನು ಯಾರು ಇಲ್ಲ, ರಾತ್ರಿ ಹೋದೆ. ಒಂದು ಅರ್ಧ ಕಿಲೋಮೀಟರ್ ನಡಿಬೇಕು. ಅಲ್ಲಿ ಬಸ್ಸಲ್ಲಿ ಇಳಿದು ಬಿಟ್ಟು அப்போ நான் இறங்கின டைம் வந்து ஒரு 11 o'clock. பஸ்கார இறக்கி விட்டு போயிட்டான். 11 ಗಂಟೆ ನಾನು ಇಳಿದಂತದ್ದ ಒಂದು ಸಮಯ. ಬಸ್ನವರು ಇಳಿಸಿ ಹೋಗಿಬಿಟ್ರು. அப்போ ஓகே, அப்போ 11 o'clock எனக்கு அந்த பில்டிங் எப்படி போறது நீ வழி கூட தெரியல. எனக்கு கரண்ட் இல்லை, அந்த டைம்ல கரண்ட் இல்லை, லைட் இல்லை, என் கையிலயும் டார்ச் லைட் இல்லை. எப்படி போய் சேரணும், நீ அந்த ரோட்ல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಸೇರ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ ಆ ಟೈಮಲ್ಲಿ. லைட் எங்கேயுமே லைட் கிடையாது, ಎಲ್ಲಿ ಕೂಡ ಲೈಟ್ ಇರ್ಲಿಲ್ಲ. எங்க பார்த்தாலும் இருட்டுதான் தெரியுத வழியே ஒண்ணுமே. நான் தனிமையாக வேற இருக்கிறேன். ಎಲ್ಲ ಕಡೆ ಕೂಡ ಕತ್ತಲೆ ಇದೆ ಹೊರತು ನಾನು ಒಬ್ಬನೇ ಇದ್ದೇನೆ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் பாருங்க பிரியமானவர்களே. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ನೋಡಿ, அடிக்குது பாருங்களேன். 2-3 தடவை மின்னல் அடிச்சு இந்த மின்னல் வேகத்துல ஓடி போய் சேர்த்தேன். ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಮಿಂಚುಗಳು ಹೊಳೆದವು. ಆ ಮಿಂಚುಗಳ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಿ ಮನೆ ಸೇರಿಕೊಂಡೆನು. மின்னல் லைட்னிங் வழியா ಸರ್, ಮಿಂಚುಗಳಿಂದ ಮಿಂಚು ಹೊಡೆಯುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಸೇರಿಕೊಂಡೆ. இது உண்மை, ಇದು ನಿಜ. அதே போல தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ என் மின்னல் மூலியமாக நீர் வந்து எனக்காக நீர் யுத்தம் செய்யும் என்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கூப்பிடுறாரு. ಇಲ್ಲಿ ಅದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಿಂಚುಗಳಿಂದ ಬಂದು ನೀನೇ ಯುದ್ಧ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್. சில நேரத்துல நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருப்போம், நல்ல மழை வந்துடும், போற இடம் லேட்டா போயிடுவோம். லேட்டா போறது நன்மையாகவே முடியும். அது என்னுடைய அனுபவம். ಒಂದು ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತೀವಿ. ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗುವಾಗ ಮಳೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಮಳೆ ಬಂದಾಗ ಇನ್ನೂ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ಅದು ಒಳ್ಳೇದೇ ಆಗುತ್ತೆ ನಮ್ಗೆ. சரி, 4வது பாயிண்ட் வந்து தேவனை அவர் தேவன் செய்த பெரிய நன்மைகளை, வெற்றிகளை நினைத்து துதிக்க ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ಉಪಕಾರಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 9ರಿಂದ 11 வசனம். 9ರಿಂದ 11ನೇ ವಚನ. அதுல என்ன சொல்றேன்னா, என்னென்ன நன்மை செய்தாரா பாருங்க. 10வது வசனம் பாருங்க. ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொல்றாரு. ಅರಸುಗಳಿಗೆ ಜಯಪ್ರದನು, ಸೇವಕನಾದ ದಾವೀದನನ್ನು ಹಾನಿಕರವಾದ ಕತ್ತಿಗೆ ತಪ್ಪಿಸಿದವನು ನೀನೇ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. 10ನೇ ವಚನ. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த கால வேளையிலே இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். ஜெயம் கொடுக்கிற தேவன், ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರು. ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸೋಣ. ஜெயம் என்று சொல்லும் பொழுது, ಜಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாத்திலையும் நம்ம
ஜெயம் ஜெயம் ஜெயம்னு உடனே நம்ம சாதாரணமா உலக பிரகாரமாக எப்படி நினைப்பாங்கன்னா ஒருத்தன் மேல வெற்றி கொள்றதுதான் ஜெயம் என்று நினைப்பார்கள். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬನ ಮೇಲೆ ಜಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಒಬ್ಬನ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಅದನ್ನ ಜಯ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. சண்டை போடுறோம், நான் குஸ்தி போடுறாங்க, ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும், ஒருத்தருக்கு தோல்வி கிடைக்கும். ಒಂದು ಕುಸ್ತಿ ಆಡ್ತಾರೆ, ಕುಸ್ತಿಯ ಜಗಳ ಆಡ್ತಾರೆ, ಆಗ ಒಬ್ಬನಿಗೆ ಜಯ ಸಿಗ್ತದೆ, ಒಬ್ಬನಿಗೆ ಸೋಲು ಸಿಗ್ತದೆ. அதுதான் ஜெயம். ಅದೇ ಜಯ. ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படி இல்லை. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತರ ಇಲ್ಲ. ஒரு நல்ல கிறிஸ்தவன் அவன் வெற்றியை நோக்கி ஓட மாட்டான், அவன் உண்மையை நோக்கி ஓடுவான். ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತನು ಜಯವನ್ನು ನೋಡಿ ಅವನು ಹೋಗೋದಿಲ್ಲ, ಅವನು ನಿಜವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ, ಸತ್ಯವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. Faithful. God asking us to be faithful, not successful. ಆತನು ಸತ್ಯವನ್ನು ಮತ್ತು ನಂಬಿಕೆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಹೊರತು ಆತನು ಜಯವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான், ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். தன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்றி உள்ளவனாக ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பான். அவன் என்ன ஒரு நல்ல கிறிஸ்தவன். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ದೇವರಿಗೆ ಉಪಕಾರವನ್ನ ತಿಳಿಸುತ್ತಾ ಆತನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರ್ತಾನೆ, ಮತ್ತೆ ಆತನ ನಂಬಿದವರಿಗೂ ಕೂಡ ಆತನು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿಧೇಯನಾಗಿರ್ತಾನೆ, ಫೈತ್ಫುಲ್ ಆಗಿ. அவனை விட நான் பெரியவனா இருக்கேன்னு நினைக்கவே மாட்டான். ಅವನಿಗಿಂತ ನಾನೇ ದೊಡ್ಡವನು ಅಂತ ಅವನು ಅನ್ನೋದಿಲ್ಲ. எனக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்க மாட்டான். ನನಗೆ ತುಂಬಾ ಹಣ ಬೇಕು ಅಂತ ಅವನು ನೆನ್ಸೋದಿಲ್ಲ. எனக்கு ஹெல்த் பெரிய பாடியா இருக்குன்னு நினைக்க மாட்டான். ನನಗೆ ದೊಡ್ಡ ಬಾಡಿ ತರ ಇರ್ಬೇಕು, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಅಂತ ಆತರ ನೆನ್ಸೋದಿಲ್ಲ ಅವನು. அவன் கூட நானும் ஈக்குவல். தேவன் என் கூட எவ்வளவு ஈக்குவல் அதே போல அவன் கூட நான் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு ದೇವರು ಕೂಡ ನನ್ನ ಕೂಡ ಈಕ್ವಲ್ ಇರ್ಬೇಕು ಅಂತಲ್ಲ, ದೇವರ ಜೊತೆಗೆ ನಾ ಇರ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು. அதே போல அவனும் என் கூட உண்மையா மனம் விட்டு பேசணும்னு ஒரு நல்ல கிறிஸ்தவன் எதிர்பார்ப்பான். ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತನ ಏನೇ ನೋಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಅವನು ನನ್ನ ಹತ್ತಿರ ಮಾತಾಡ್ಬೇಕು, ಅವನು ನನಗೆ ಸುಳ್ಳಾಡಬಾರ್ದು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. ವೈಫ್ ಮೀದು ಸಂದೇಹಪಡ ಮಾತಾನೆ. ಅವನು ಹೆಂಡತಿಯ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಪಡುವುದಿಲ್ಲ. அவன் சந்தேகங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னுடைய லைஃப்ல நான் சந்தேகப்படுறதுக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி ஜெபம் பண்ணிட்டேன். நான் யாரையுமே சந்தேகப்படக்கூடாது, எல்லாரையும் நம்பணும், ஒண்ணுக்கு 13 படி நம்பணும்னு ஆசைப்படுறேன். ನಾನು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಂಬಬೇಕು, ಯಾರನ್ನು ಸಂದೇಹ ಪಡಬಾರ್ದು ಅಂತಾನೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂದೇಹ ಪಟ್ಟಿರೋದು ಕಡಿಮೆ. சில சகோதரர் திருடுனா கூட நான் வந்து அந்த திருட்டை தண்டிக்க மாட்டேன், கர்த்தர் தண்டிக்கட்டும் என்று விட்டு விடுவேன். ಕೆಲವು ಸಹೋದರರುಗಳು ಕಳ್ಳತನ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ನಾನು ದಂಡಿಸೋದಿಲ್ಲ, ಕರ್ತನ ದಂಡಿಸಲಿ ಅಂತ ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ. ஆண்டவரே அவன் மனசு பேசக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது என்று நான் ஆசைப்படுறேன். ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ಗಾಯಪಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಪಡುವನು. அவங்க மனது நோக பேசக்கூடாது, ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ನೋವಾಗುವ ಹಾಗೆ ನಾನು ಮಾತಾಡೋದು. காரியத்தை பாருங்க, கடைசி 5ನೇ ಕಾರ್ಯ கடைசியாக ஒரு அருமையான 12-15 வசனங்கள் பாருங்க. 12-15 ವಚನ ನೋಡೋಣ. அங்க வந்து ಇಲ್ಲಿ தேவன் அளித்த நன்மைகளுக்காக துதி செலுத்துகிறார். தேவன் ಕೊಟ್ಟ நன்மைகளுக்காக, ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ. 14-15 வசனங்களை பார்க்கும்போது தேவன் எனக்கு களஞ்சியங்களை கொடுத்தாருன்னா நிறைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாரு, பிள்ளைங்களை கொடுத்தாரு. ப்ராப்பர்ட்டி, பிள்ளைங்க, லேண்டு கொடுத்தாரு, குடியேறதுக்கு இடத்த கொடுத்தாரு சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு ಸ್ತೋತ್ರ என்று சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಆತನ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನನಗೆ ದೇವರು ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಕಣಜ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆಯ ಧಾನ್ಯಗಳು, ಪ್ರಾಪರ್ಟಿಗಳನ್ನ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಹೊಲಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಮತ್ತೆ ಎತ್ತುಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಈಗ ನನಗೆ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாம் தேவனை துதிப்பதற்கு ஒரு நல்ல நேரம். நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் இந்த நாட்களிலே அதிகமாக தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
ದೇವರನ್ನು ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋದು ಆಳದು. ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலே அடிமையில் கர்த்தாவே இந்த அருமையான சங்கீதத்தை கொடுத்தேன். 144 சங்கீதம் படி உண்மை துய்த்துக் கொண்டே இருக்கேன். கிருபையாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறதாக. ஆமீன்.